தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலுக்கு நான் ஏற்கனவே 2 டைம் வந்திருக்கேங்க. இது 3rd டைம். பனிமய மாதா கோயிலோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்ல நடக்கும். இங்க சர்ச்சில் டெய்லி மாஸ் இருக்குங்க. காலையில் 5:30 மணிக்கு, 6:30 மணிக்கு, அப்புறம் சாயங்காலம் 5:30 மணிக்கு. அப்புறம் சாட்டர்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 AM அண்ட் ஈவினிங் 6:30 PM இருக்குங்க. சண்டேஸ் வந்து காலையில் 5 மணிக்கு ஒரு மாஸ், 6:30க்கு ஒரு மாஸ் காலையில், 8 மணிக்கு ஒரு மாஸ் காலையில், 9:30க்கு இன்னொரு மாஸ் காலையில், அப்புறம் 5:30 மணிக்கு ஈவினிங் ஒரு மாஸ் இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ இங்கே வரத்துக்கு இந்த டைமிங் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரலாங்க. பீச் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, மெயினாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பீச் பேர் வந்து முத்துநகர் பீச்சு. பனிமய மாதா கோயிலேருந்து ரொம்ப பக்கம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கோபுரம் தெரியும். பனிமய மாதா நீங்கள் பனிமய மாதா கோயிலில் நடந்து கூட வந்துடலாம். அவ்வளோ பக்கமாக தான் இருக்குது. இப்போ வந்து வியூவர்ஸ் ஆக்சுவலாக நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோஸு. நம்ம நைட்டு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங்லாம் எதுவும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ். இங்கே வந்து மக்ரூன்ஸ் நல்லா இருக்கும்னாங்க. கணேஷ் பேக்கில் அது வாங்கியிருக்கோம். அப்புறம் நைட்டு ஹோட்டல் SRMல தங்கியிருந்தோம். அங்கேயே நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு தூத்துக்குடி நான் போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் சொன்னது ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பனிமய மாதா கோயில், 2வது கணேஷ் பேக்கரி. ஸோ அந்த மக்ரூன்ஸ் எப்போ இருக்குன்னு சாப்பிட்டோம். ஆவல் இருக்குன்னு நைட்டு எங்களுக்கு நாங்கள் ஹெவியாக. ஆமாம், 3/4 சப்ஸ்கிரைபர் கணேஷ் பேக்கரி தான். ஆமாம், எங்கடா என்ன சப்ஸ்கிரைபரே வரலடா. இல்லை, நான் சொல்ல மாட்டாங்க தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கணேஷ் பேக்கரிக்கு நேற்று நைட் வந்திருந்தாங்க. இதை நீங்கள் ஏற்கனவே போன எபிசோட்ல சின்னதாக பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே மக்ரூன்ஸ் வாங்கியிருந்தோம். அங்கே மக்ரூன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பேக்கரி ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. பட் அங்கே மக்ரூன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிமய மாதா கோயிலுக்கு போங்க, முத்துநகர் பீச்சுக்கு போங்க, அப்புறம் கண்டிப்பாக கணேஷ் பேக்கரியில் மக்ரூன்ஸ் வாங்கிட்டு போங்க. மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோச் பார்க்கில் இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பனிமய மாதா கோயிலேருந்து இப்போ ரொம்ப பக்கங்க. நெட்டில் பார்த்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வாக்கிங் போவாங்களாம் ஈவினிங் அண்ட் நைட் டைமில். அதுக்கான பேமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ பெஸ்ட் பிளேஸுங்க. இதில் வாக்கிங் போகிறதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இன்னும் உற்சாகமாக வாக்கிங் ஏன் போவாங்கன்னா, இங்கே இருக்க வியூ இருக்கு இல்லைங்க, வாக்கிங் போகும்போது வியூ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ வாக்கிங் காலையில் சாயங்காலம் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல, இந்த வெயிலாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க, நல்ல ஒரு சூழலாக இருக்குங்க. கீர்த்தி, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கருத்தை தெரிவிக்கிறீங்களா இல்லை கிளம்பலாமா? நல்ல ஒரு சூழல் இல்லையா? சூழல் சொல்லுவோம் தான், அதை தான் சூழல்ன்ற சொல்லுங்க. ஆமாம், இது வந்து பெரிய பார்க்கு. இந்த பார்க் பேர் ரோஸ் பார்க்கா ரோஜ் பார்க். நல்ல பெரிய பார்க், பெரிய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சிட் அவுட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணி தேங்கி இருக்கு இல்லையா மழை பெஞ்சதுனால? ஆமாம், மழை பெஞ்சனால கூட. பட் மற்றபடி ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் உட்காந்து நீங்கள் வியூவும் ரசிக்கலாம். பயங்கரமாக இருக்கும். வியூவர்ஸ் இப்போ திருச்செந்தூர் கிளம்பியாச்சுங்க. அப்படியே கண்டினியூஸாக பாருங்க.